சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிக் பாஸ் வருது தானே. இந்த பிக் பாஸ்ன்னு சொன்னது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லுவேன்ல தம்பி, அவர் கூட சொல்வார், நம்மளோட பிக் பாஸ் வந்து சாயப்பான்னு சொல்வார். உண்மையிலேயே அவர் தான் நம்மளோட பிக் பாஸ். அப்புறம் வந்து குடும்பத் தலைவர், எல்லாமே அவர் தான். அவர் என்ன நம்ம நம்ம போகிறப்போ வர்றப்போ நம்மளை வழி நடத்துறது எல்லாமே ஒரு உள்ளுணர்வாக வந்து செயல்படுத்துவார். நான் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சாயப்பா வந்து எலுமிச்சம்பழம் சாப்பாடு கேட்குறாரு 2-3 வாரமாக என்னால் செய்யவே முடியலன்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட எனக்கு புரிதல் இல்லை. அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், எப்படி சாயப்பா கேட்டார்? வந்து கேட்டாரா இல்லை கனவு மூலியமாக வந்தாரா? என்ன சொன்னாருன்னா கேட்டாருமா அப்படின்னாங்க. அப்புறம் அவருக்கு கூட நெருக்கமாக வந்து இந்த சச்சரிதம், ஆரத்தி, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் சாயப்பா உள்ளுணர்வாக வந்து செயல்படுறாரு அப்படின்றத பரிபூர்ணமாக நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பிக் பாஸ் வீடு இருக்குல்ல, அதில் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நாமளும் இந்த உலகன்ற பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நம்ம வசிக்க வந்திருக்கோம். சரிங்களா? அவங்க ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம அது மாதிரி இருந்தோம்னா தான் நம்ம வந்து வெற்றியாளராக ஆக முடியும். ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? அந்த மாதிரி செய்கிறோமா? கிடையாதுல்ல. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஊவும் கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெயிக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா அவங்க வந்து வெளி உலகத்தை பார்க்க முடியாது. அதாவது பிக் பாஸில் இருக்கிறவங்களாம் வெளி உலகத்தை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒற்றுமையாக அனுசரித்து வாழ்ந்தால் தான் அவங்க அந்த வெற்றி கோப்பையை பெற முடியும். ஆனால் நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வேன். இப்போவே பிக் பாஸில் ஏகப்பட்ட சண்டை வருதுன்னு சொல்கிறாங்க. நான் இது எத்தனாவது சீசன் கூட எனக்கு தெரில. நான் அதெல்லாம் அதிகமாக எனக்கு பிடிக்கிறதில்ல. நான் 2-3 பார்த்தேன். பிக் பாஸ் 1 அந்த செகண்ட் கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்குறதில்ல. அதில் அந்த சும்மா சண்டை வர்றதை பார்த்தா கடுப்பாகுது. மாமாவுக்குனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அத்தை வந்து சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்து பார்ப்பாங்க. அது என்னமோ நம்மளுக்கு செட் ஆகலை. ஆனாலும் நம்மளோட பிக் பாஸ் சொல்கிறது, அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிக் பாஸோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்குமா? கமல் சார் கிடையாது, அந்த பிக் பாஸ் அவர் இருக்கார்ல, அவரோட வாய்ஸு செமையாக இருக்கும். கேட்டு பாருங்கள். அது ஒரு கம்பீரமான குரல். அந்த மாதிரியான குரலில் தான் நம்ம சாயப்பா நம்மளை உள்ளுணர்வு வந்து இது பண்ணுவார். அந்த குரலுக்கு வந்து நம்ம மேலே பாசமும் இருக்கும். ரெண்டாவது இப்படின்னு யாராவது டீஸ் பண்ணி அழுதோம்னா ஆறுதலும் சொல்லுவார். அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவார். ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையும் சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூப்பிட்டு தனித்தனியாக சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இவங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பண்ணணும், நம்மளுக்கு மனசை தேர்த்துறக்கும் வழி சொல்லுவார். அந்த மாதிரியே தான் சாயப்பாவும். நம்ம இந்த உலகமாகிய பிரபஞ்சத்துக்குள்ளற எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லுவார். அதை நம்ம கேட்டு நடக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றியாளராக நமக்கு உண்டான அடையாளத்தை நாம் விட்டுட்டு போக முடியும். ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்கிறோமா? கிடையாது. எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் நாமளும் பொறாமை, கோபம், அதுக்கப்புறம் என்னது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி வந்து எது பொறுமை இல்லாதது, அப்புறம் நம்பிக்கை இல்லாதனம், சகிப்புத்தன்மை இல்லாதது, அப்புறம் சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது, பாலியல் வன்முறை, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம பாவத்துக்கு ஆளாகிறோம். சரிங்களா? நிராகரித்து சீக்கிரமாக பாவ புண்ணியங்களின் கணக்குப்படி அவரவர் கர்ம விதிப்படி அவங்கவுங்க பலனை அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மையாக எல்லாத்தையும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இருந்து கோபத்தை காட்டாமல் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போய் வர்றவங்க தான் கொடுக்குற டாஸ்கில் எல்லாம்
பொறுமையாக கையாண்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அதில் வின் பண்ணுறவங்க தான் ஏராளமான பரிசு பொருளோடு வின் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க வந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ், அதாவது கடவுள்கள் எல்லாரும், சித்தர்கள், தேவர்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த மக்களோட விருப்பங்கள், ஓட்ஸ் இது வந்து எப்படி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி கடவுளோட ஆசீர்வாதமும் இந்த வெற்றியாளரை நோக்கி இருக்கும். சரிங்களா? அது வந்து என்றைக்குமே நல்லதுக்கு மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து என்னதான் ரூல்ஸ் போட்டு எல்லாத்தையும் வெற்றியாளராக ஆக்கணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாலும் யாருமே நம்ம கண்காணிக்கிறதில்ல. அதாவது சாயப்பா வந்து என்ன எதுக்கால கேட்க போகிறாரா, ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரா? உள்ளுணர்வு மூலியமாக தானே சொல்கிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தைரியம், யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட சுய ரூபத்தை வெளிக்கொண்டு வர்றாங்க. அப்போ வெளிக்கொண்டு வர்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அங்கே ஒற்றுமை இன்மை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வாழ்க்கையில் சண்டை சச்சரவு தான் ஜாஸ்தியாகும், பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். அப்போ யாருக்கும் நிம்மதி இல்லாத தன்மை தோணும். அப்போ எல்லாருமே நடிக்கிற மாதிரி தெரியும். சில பேர் நடிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளோட குறிக்கோள் மேலே நம்ம ஒரு கண்ணாக இருக்கணும். ஏன்னா காரியத்தில் கண் வைடா தாண்டவத்தோணின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தோம்னா தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிக்கல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வீடு பிடிக்கலன்னா தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது செய்ய போனாலும் அந்த கர்மாவோட பலன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நம்மளால் இங்கே இருக்க முடியாது, தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு மன தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். தப்பிச்சு போகலான்றதுக்கே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்கிறதுக்கு ஏன் நம்ம தைரியத்தோடு வாழக்கூடாது? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பரணி சொன்ன மாதிரி தான், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமாம், எங்கே போய் ஓடுவீங்க? எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? இந்த பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி இடத்துக்கு உங்களால் போக முடியுமா? போக முடியாது. ஒளியறது எங்கே ஒளிய முடியும்? இந்த இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எங்கே ஒளிஞ்சாலும் பிக் பாஸுக்கு தெரியுமா? அதனால் நம்ம ஏன் அவ்வளோ சிரமப்படணும்? நம்ம கொஞ்சம் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் கேட்டு நடந்தோம்னா நம்ம அழகாக லட்சக்கணக்கான பணங்களை ஜெயிச்சுட்டு போயிடலாம்ல. அதை வச்சு ஏகப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம், நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கலாம், நம்மளை சார்ந்தவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். நாம் எல்லாத்துக்கும் அல்லுன்னு அள்ளி கொடுக்கலாம். இந்த விஜய் டிவியில் இருக்கவங்கெல்லாம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்து அதில் வந்து நல்லா சீரும் சிறப்புமாக அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அது மூலியமாக சம்பாதிச்ச காசில் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அவங்க வச்சுக்கணும்னு தெரியாதா? வேண்டாம், இன்றைக்கி காசு வரும், நாளைக்கு போகும். அதனால் நம்மளுக்கு நிரந்தரமில்லாத காசுனால எக்கச்சக்கமாக வரும்போது அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பில்லை. சரிங்களா? அதனால் நம்மளுடைய பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நம்ம கேட்டு நடப்போம். அவர் நம்மளை நல்ல வழிக்கு தான் கூட்டிகிட்டு போவார். அந்த அருமையான குரல் இருக்கே, அந்த அன்பான குரல் இருக்கே, அது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். எனக்கு கேட்டுச்சு, மாறுவாங்கன்ற கம்பீரமான குரல் கேட்டுச்சு. அது மாறுவாங்கன்றது என் வாழ்க்கையும் மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்தவங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அது ஒரு நல்ல மாற்றமாகவும் இருந்துச்சு. ஒரு விதமான மாற்றங்கள், கெட்ட மாற்றங்கள் கூட எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும். நாம் எல்லோரும் நம்மளோட பிக் பாஸ் சொல்கிறத கேட்டு நாம் எல்லோரும் அது பிரகாரம் நடந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நாம் இருக்கக்கூடிய அந்த காலத்துக்குள்ளார பல லட்சங்களை ஜெயிச்சு
ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் சேர்ந்து. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.